இந்தியர்கள் காலை குளிப்பது போன்று எல்லோரும் குளிப்பதில்லை. குறிப்பாக ஜப்பான், சீனா குளியல் முறை தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்தியர்கள் பொதுவாக காலை எழுந்தவுடன் குளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஏனென்றால் இரவு தூங்கி எழும்போது இருக்கும் உடல் உஷ்ணமானது மறுநாள் காலையில் நமது உடலில் தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உஷ்ணம் குறைந்து நோய் நொடியின்றி வாழலாம். இது ஒருபுறம் என்றால், மறுபுறம் காலையில் தெய்வீக கடமைகளை ஆற்றுவதற்கும் இந்தியர்கள் காலையில் ஸ்நானம் செய்வதுதான் சரியான நேரம் என்பதாலும், வேலைக்கு செல்லும் போது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் காலையில் குளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் சீனர்கள், ஜப்பானியர்கள் மற்றும் கொரியர்கள் இதற்கு நேர்மாறாக மாலை அல்லது இரவு நேரத்தில் குளிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். இதற்கு பல காரணத்தை சொல்கின்றனர். உலகம் முழுவதும் குளிக்கும் மரபுகள் வேறுபட்டவை என்கிறார்கள். இந்தியர்களை போன்ற அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் காலையில் குளிக்கிறார்கள். ஆனால் ஆசிய நாடுகள் அதை ஏன் வித்தியாசமாக செய்கின்றன என்றும் குளியல் என்பது அறிவியல் சார்ந்து பார்ப்பதாக கூறப்படுகிறது. முந்தைய காலத்தில் இருந்தே ஜப்பான், கொரியா மற்றும் சீனாவில் இரவில் குளிக்கும் பழக்கம் இருந்து வருகிறது. இரவில் குளிப்பது பகலில் உடலில் சேர்ந்துள்ள நச்சுக்கள் மற்றும் அழுக்குகளை அகற்ற உதவுவதாக சொல்கின்றனர். இரவு குளிப்பதன் மூலம்தான் உடல் ரிலாக்ஸ் ஆகுவதாகவும் சொல்கின்றனர். கொரியாவிலும் ஒருவேளை நாளுக்கு பிறகு மாலையில் மக்கள் வீட்டிற்கு வந்தவுடன் தங்கள் உடலை ரிலாக்ஸ் செய்து சிறந்த இரவு தூக்கத்தை பெற இரவில் குளிக்க விரும்புகிறார்கள். இருப்பினும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் கனடா போன்ற மேற்கத்திய கலாச்சாரங்கள் காலையில் குளிக்க விரும்புகின்றன. சீனாவில் இரவில் குளிப்பது தினசரி சுகாதாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது. இரவில் குளிப்பது பகலில் வெளி உலகிற்கு சென்றுவிட்டு வரும்போது நம்மிடமே வரும் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் இந்த குளியல் மூலம் கழிந்துவிடும் என சீனர்கள் நம்புகின்றனர். மேலும் மன அழுத்தம் ஏற்படாமல் இந்த குளியல் உதவுவதாக சொல்கின்றனர். அது மட்டுமின்றி இது உடலை புத்துணர்ச்சி ஊட்டுகிறது மற்றும் இரவில் அமைதியான ஆழ்ந்த தூக்கத்திற்கு உதவும் என்றும் நம்புகின்றனர். இருப்பினும் சீனாவின் காலநிலை அதிக ஈரப்பதம் மற்றும் வெப்பமண்டலம் கொண்டது. இதன் காரணமாக அங்குள்ள மக்களிடம் அதிகமான வியர்வை சுரக்கிறது. இது தோலில் பாக்டீரியாக்கள் தோன்றுவதற்கு வழிவகுக்கும். குளிப்பது உடலை சுத்தமாக வைத்திருப்பதற்கு மட்டுமல்லாமல் தொற்று பரவுவதை தடுக்கவும் உதவுகிறது. சீன மக்கள் இரவில் குளிப்பது சிறந்த தூக்கத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துவதற்காக நம்புகின்றனர். ஜப்பானிய மக்கள் ஓய்வெடுக்கவும் நல்ல இரவு தூக்கத்திற்கு மனரீதியாக தயாராகவும் இரவு குளிப்பதாக தெரிவிக்கின்றனர். இவர்கள் நாள்தோறும் குளிக்கும் பழக்கத்தை ஜப்பானிய மரபுகளிலும் ஆழமாக கடைபிடித்து வருகின்றனர். இருப்பினும் காலையில் குளிப்பதை விட இரவில் குளிக்க மக்கள் விரும்புவதற்கு சில காரணங்கள் உள்ளன. இரவில் குளிப்பதால் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த முடியும். இதனால் தூக்கம் எளிதாகிறது. வெதுவெதுப்பான நீர் தசைகளை தளர்த்தி அமைதி ஏற்படுத்துவதாக ஜப்பானியர்கள் தெரிவிக்கின்றனர். இரவு நேர குளியல் மறுநாள் மகிழ்ச்சியாக தொடங்குவதற்கு ஆற்றலை வழங்குகிறது என தெரிவிக்கின்றனர். இரவு நேர ஹேங் ஓவரை நீக்கி புத்துணர்ச்சியுடன் உணர வைக்கிறது. அதிக சுறுசுறுப்பாக உணரலாம். இரவில் தூங்கும் போது அதிகமாக வியர்ப்பவர்களுக்கு காலை குளியல் அவசியம். எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த வேளையில் குளித்தாலும் சரி, அன்றாடம் குளிப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டால் மன அமைதிக்கும் சரி, உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி நன்மையை தரும்.